வெல்கம் டு தனுஷ் கிச்சன். இன்னைக்கு ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி. நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களே வந்திருக்காங்கல்ல, அதனால தான் செய்யறோம். சாரி, ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்க முடியல. எண்ணெய்லாம் ஊற்றி ஸ்பைடஸ்லாம் போட்டு வெங்காய தக்காளியில் வணக்கி பொடியில் விட்டுருக்கோங்க. சிக்கன் லெக் பீஸோட வாங்கியிருக்கோம். சிக்கன் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடயே சிக்கன் சிந்தாமணியும் சேர்த்துருக்கோம். ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கோம். சிக்கன் போட்டு நல்லா கழுவி விட்டுருக்கோங்க. குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுனால நாங்கள் காரம் கம்மி தான் போட்டிருக்கோம். நாங்கள் பிரியாணி குண்டால செய்யறதுனால 5 டம்ளர் அரிசிக்கு 9 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. அடிப்பிடிக்காததுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வட்டு நம்ம கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், சிக்கன் மட்டன் எது எடுத்தாலும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவுங்க. அப்போ தான் டேஸ்டியாகவும் இருக்கும், அப்போ தான் சுத்தமாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் சேர்ந்து பார்த்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா சுட்டீஸ்? நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நான் வந்து நார்மல் தான் அரிசி எடுத்துருக்கேன். தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் தம் போட்டு அரைக்கிங்க. நொல்ல வந்து வாழை இலை வச்சு மூடிக்கும். வாழை இலை வச்சா வாசமாக இருக்கும். மண்ண சாப்பிடவே நல்லா இருக்கும். வாழை இலையை எடுத்துட்டு நல்லா கரண்டி போட்டு நல்லா கலரிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. இது எங்கள் அப்பா செஞ்சாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேர் சேர்ந்து டேஸ்டியாக செஞ்சுட்டாங்க. பார்க்கவே செமையாக இருந்தது. சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிந்தாமணி, தயிர் பச்சடி, ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணியில் ஒரு லெக் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டோம்னா சும்மா அப்படி இருக்கும். சும்மா அப்படி இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு சூப்பராக சொன்னாங்க. நானும் சாப்பிட்டேன், செமையா இருந்தது. அம்மா பாருங்க எப்படி வெளுத்துக்கிறாங்க. செம வாங்க சாப்பிடலாம். டாடா பாய். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் சுட்டீஸ்.